ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மஷ்ரூம் பட்டர் மசாலா ரெசிபி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்ம எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். சப்பாத்தி, பூரி, ரோட்டி, நான், இடியாப்பம் இந்த மாதிரி எந்த டிஃபன் வெரைட்டி கூடனாலும் நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி தான் இது. ஸோ பிஃபோர் தட் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐக்கன். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் வித் த ரெசிபி. ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இது கூடவே 2 லவங்கம், 1 ஏலக்காய், கொஞ்சமாக பட்டை, 1 அன்னாசிப்பூ, 1 ஜாதிபத்திரி, 1 பேலீஃப் இது எல்லாமே சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 3 பெரிய வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமானதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி அதோடைய வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே 4 பெரிய தக்காளியை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சிட்டு சேர்க்குறப்போ கிரேவி ரொம்ப நல்லாயிருக்கும். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா தக்காளி நல்லா வதங்கி வந்துடும். அதோடைய கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கிறத பார்க்கலாம். இப்போ இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் ரெட் சில்லி, 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்து நல்லா மசாலா வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். உங்களுடைய காரத்துக்கு ஏற்றா போல் நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் காஷ்மீர் ரெட் சில்லி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். காஷ்மீர் ரெட் சில்லி பார்த்தீங்கன்னா காரம் கம்மியாக இருக்கும், பட் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற அதே டெக்ஸ்சர் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் காஷ்மீர் ரெட் சில்லி யூஸ் பண்ணியிருக்கேன். சப்போஸ் இல்லை உங்ககிட்ட ஆர்டினரி சில்லி தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே 200 கிராம்ஸ் அளவுக்கு நான் மஷ்ரூம் ஆட் பண்ணியிருக்கேன். நல்ல நீல வாக்கில் ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மசாலா எல்லாமே படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல திக்கான ஃப்ரெஷ் க்ரீமாக பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணாதான் நமக்கு ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற அதே டேஸ்ட் அண்ட் டெக்ஸ்சர் நமக்கு கிடைக்கும். நல்ல ஒரு ஷைனிங்கான லுக்கு கிடைக்கும். சப்போஸ் உங்ககிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக ஆப்ஷனலாக பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளிப்பில்லாத நல்ல கெட்டியான தயிராக பார்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பட் டேஸ்ட் கொஞ்சம் டிஃபர் ஆகும். ரெஸ்டாரண்ட் டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃப்ரெஷ் க்ரீம் தான் ஆட் பண்ணணும். இதை நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே கொஞ்சம் முந்திரி பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். ஒரு 10 முந்திரி, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசா சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கப் அளவுக்கு நீங்கள் சேர்த்தாலே போதும். அப்போ தான் நமக்கு நல்ல ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரும். இப்போ மூடி போட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போது 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதே போல் இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் மஷ்ரூமை குட்டி குட்டியாக நறுக்கிறாமல் இந்த மாதிரி நீல வாக்கில் தின்னாக நீங்கள் ஸ்லைஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கசூரி மேத்தியை க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். கசூரி மேத்தின்றது ஒன்றுமே இல்லைங்க, காஞ்ச வெந்தய இலை தான். இதை சேர்க்கறதுனால நமக்கு ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற அதே டேஸ்ட் அப்படியே கிடைக்கும். இது மோஸ்ட்லி எந்த டைப் ஆஃப் பட்டர் மசாலா செஞ்சாலும் அது கூட இதை சேர்ப்பாங்க. இது நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை சாப் பண்ணிவிட்டு அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே டேஸ்டியான மஷ்ரூம் பட்டர் மசாலா ரெசிபி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது ஒரு சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சைட் டிஷ் ரெசிபியை நீங்கள் சப்பாத்தி, பூரி, ரோட்டி, நான், இடியாப்பம் இந்த மாதிரி எந்த டிஃபன் வெரைட்டி கூடனாலும் நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பட் இதை எது கூட வச்சு சர்வ் பண்ணால் ரொம்ப பெஸ்ட்டான காம்பினேஷனாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பட்டர் நான் கூட வச்சு நீங்கள் இதை சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம இதில் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நல்ல ஒரு ஷைனிங்கான லுக்கு கிடைக்கும். ஸோ டேஸ்ட் அண்ட் டெக்ஸ்சர் கொஞ்சம் கூட மாறாமல் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா இதில் நான் சேர்த்துருக்கிற ஒரு இன்க்ரீடியன்ட் கூட ஸ்கிப் ஆகாமல் நீங்கள் அதே அளவில் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக ரொம்ப டேஸ்டியான மஷ்ரூம் பட்டர் மசாலா நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிடலாம். ஸோ இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். மோரோவர் உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் அண்ட் சஜஷன் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ கீப் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.